வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் என்பது சிவபெருமானது 64 திருவிளையாடல்களை விளங்கும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல். வாருங்கள் பார்ப்போம். துர்வாச முனிவர் ஒரு சமயம் காசியில் சிவபூஜை செய்து முடிவில் சிவபெருமானின் திருமுடியிலிருந்து விழுந்த தாமரைப் பூவை எடுத்துச் சென்று வழியில் வெள்ளை யானையின் மீது பவனி வந்த இந்திரனுக்குக் கொடுத்தார். இந்திரன் அலட்சியமாக அதனை ஒரு கையில் வாங்கி வெள்ளை யானையின் மேல் வைத்தான். அது அந்த மலரை கீழே தள்ளி காலால் மிதித்தது. இதனால் முனிவர் கோபப்பட்டு, நீ செய்த சிவ துரோகத்தால் பூலோகத்தில் பாண்டிய மன்னன் ஒருவனிடம் தோற்றுப் போவாய். அவனுடைய சக்கராயுதம் உன் தலையைக் கொய்துவிடும். கர்வம் பிடித்த இந்த யானை கருமை நிறை யானையாகும் என சபித்தார். தேவேந்திரனும் தேவர்களும் நடுங்கிவிட்டனர். யானையில் இருந்து குதித்த இந்திரன், ஐயனே, அறியாமல் செய்த பிழையை மன்னிக்க வேண்டும். ஏற்கனவே பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு பல்லாண்டுகள் பூலோகத்தில் வாடிக் கிடந்த நான் மீண்டும் பூலோகம் செல்வதா? அதிலும் ஒரு மானிடனிடம் தோற்றுப் போவதா? ஐயோ, இதைவிட வேறென்ன கொடிய தண்டனையை நான் பெற முடியும்? தவங்களில் சிறந்தவரே, என்னை மன்னியும் என்றான். தேவர்கள் எல்லோருமே கிரீடங்கள் தலையில் பதியும்படி அவர் காலில் விழுந்து கிடந்தனர். துர்வாசர் இது கண்டும் மனம் மாறினார். இந்திரனுக்கு தலைக்கு வந்தது முடியளவாகப் போகட்டும் என்றும், யானைக்கு 100 ஆண்டுகள் கழித்து சாபம் மாறும் என்றும் கூறி அருளியதால் இந்திரனுக்கு வந்த சாபம் முடியளவாக நீங்கியது. யானை சொர்க்கத்தை விட்டு பூலோகத்தை வந்து அங்கு கடம்பவனத்தில் சோமசுந்தர பெருமாளை வழிபட்டு வந்தது. சிவபெருமான் அதன் அன்பை பாராட்டி அதற்கு என்ன வரம் வேண்டும் எனக் கேட்டார். யானை சிவனிடம், எம்பெருமானே, இந்த வனத்தின் அழகில் நான் மெய்மறந்து விட்டேன். மேலும் தங்களைப் பிரிய எனக்கு மனமில்லை. நான் இந்த வனத்திலேயே இருக்கிறேனே. தங்கள் விமானத்தை கருவறைக்கு மேலுள்ள கோபுரம் போன்ற அமைப்பு தாங்கும் யானைகளில் ஒன்றாக என்னையும் கொள்ள வேண்டும் என்றது. சிவபெருமான் அதனிடம், ஐராவதமே, இந்திரன் எனது பக்தன். அவனை சுமந்தால் என்னையே சுமப்பது போலாகும். நீ இந்திரலோகத்திற்கே செல் என்றார். அந்த யானைக்கோ கடம்பவனத்தை விட்டுச் செல்ல மனமில்லை. அது கடம்பவனத்தின் ஒரு பகுதிக்குச் சென்று அங்கிருந்த இந்திரேசுவரர் என்ற லிங்கத்திற்கு பூஜை செய்து அங்கேயே தங்கிவிட்டது. இந்திரன் அந்த யானை பற்றி அறிந்து வந்து அதை அழைக்கச் செமந்தான். சிவபெருமானிடம் யானையின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 8 வெள்ளை யானைகள் மதுரை சொக்கநாதரின் விமானத்தை தாங்கியுள்ள காட்சியை இப்போதும் காணலாம்.